அன்பு என்னும் சோலையில் ஆசை என்னும் செடி முளைத்து, பண்பு என்னும் மலர்கள் முற்று விரிந்து கொண்டிருக்கும் இந்த இனிய காலை வேளையில் அந்த இனிய தென்றலை ரசித்து கொண்டிருக்கும் என் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். இது எனக்கு மிகவும் பிடித்த குறள். காரணம், நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அதிகாரம் 104, குறள் எண் 1032. உழவு உழுவார் உலகத்தார்க்கு ஆணியத்தற்றா தெழுவார் எல்லாம் பொறுத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உழவு தொழிலை உழுதலை செய்ய மாட்டாது, பிற தொழில்கள் மேற்சொல்வார் யாவரையும் தாங்குதலால் அது வல்லார் உலகத்தாராகியதற்கு அச்சாணி ஆவார். இதை நன்றாக விளக்கமாக சொல்கிறேன், மீண்டும் கேளுங்கள். உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழில்களின் மேல் செல்கின்றவர்களை அவர்களை எல்லாம் தாங்குதலால் உழுகின்றவர் உலகத்தாராகிய தேருக்கு அச்சாணி போன்றவராவார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது யாதெனில், உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழிலை செய்பவர்களையெல்லாம் தாங்குதலால் உழுகின்றவர் உலகத்தாராகிய தேருக்கு அச்சாணி போன்றவராவார். என்ன அற்புதமான குறள் பாருங்க. என்ன, விவசாயி சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும். மொத்தமே மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி, கிராமந்தாங்க நமக்கு நகரம் போன்றது. நகரத்து வாழ்க்கை வேறு, கிராமத்து வாழ்க்கை வேறு. அவன் அந்த வெயிலிலே உழவு செய்து பிழைப்பவன் விவசாயி. அதனால தான் விவசாயி அப்படின்னு ஒரு படத்தில் கூட எம்ஜி ராமச்சந்திரன் நடித்திருப்பார்கள். எல்லாருமே விவசாயியை போற்றாதவன் யாரும் இருக்க மாட்டார்கள். விவசாயினால்தான் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குறள் எல்லாருக்குமே, கிராமத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் பிடித்த குறளாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் அதை நினைக்க மாட்டாங்க, வெங்கடகான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. கிராமத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் சேற்றில் காலை வைக்காமல் நாம் வயிற்றில் சோறை உண்ண முடியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அற்புதமாக விளக்கி இருக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்தது அதிகாரம் 20, குறள் எண் 200. பயனில சொல்லாமை. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லின் பயனிலா சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொற்களிலே பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும். பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது. பேரறிஞர் அண்ணாவைப் போல பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும். அவர் பேசும்போது மடை திறந்த வெள்ளம் போல் அடுக்குமொழியில் பேசினாலும் அது ஒவ்வொரு சொல்லிலும் அற்புதமான கருத்துக்கள் இருக்கும். அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று வரை யாராலும் மறுக்க முடியாது. அவருக்கு இணையாக யாரும் பிறக்கவும் இல்லை இதுவரை. அதை இப்போது நான் பார்த்ததிலே, நம்முடைய தியாகராஜர் கல்லூரியிலே பயின்றும் அங்கே பணிபுரிந்தவருமாகிய தமிழ் பேராசிரியர், பட்டிமன்ற நடுவர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், சின்னத்திரை நடிகர், முனைவர் கலைமாமணி, மரியாதைக்குரிய
ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை அடுத்து நான் எனக்கு பிடித்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய யூடியூப்பை படிக்கும்போது, நான் அவருடைய யூடியூப்பை பார்க்கும்போது, அவர் எப்படி அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு 6 குறளையாவது சொல்லுவாரோ, அது மாதிரி தினந்தோறும் அவர் யூடியூப்பை படிக்கும்போது 6 குறளையாவது சொல்லுகிறாருங்க. எனக்காக சொல்லுங்க, அவருடைய பேச்சை ஏற்கனவே இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சை அந்த யூடியூப்பை போட்டு பார்த்தா எனக்கு தெரியுது. அவ்வளோ அற்புதமாக பேசுகிறாரு. திருக்குறள் மீது எனக்கு தெரிந்தவரை அறிஞர் அண்ணா அதற்கடுத்தாற் போல நமது கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து, திருக்குறள் முனுசாமி, இவர்களுக்கு அடுத்து இப்போது அதில் வரக்கூடியவர், இவர்களுக்கு அடுத்துன்னு நான் சொல்லவில்லை, அவர்களைப் போல வரக்கூடியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழாசிரியர் முனைவர் கலைமாமணி மரியாதைக்குரிய கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். அது மறக்க முடியாதுங்க. இப்படிப்பட்டவர்கள் அவர் பேசுனா அந்த சொல்லிலே ஒவ்வொரு சொல்லிலும் அதை நம்ம ஆழம் பார்க்கணும். ஆழம் பார்த்தால் அதாவது உள்மனதிலே வாங்கி கொண்டு படிக்க சொல்கிறார் அவர். உள்மனதிலே வாங்கி கொண்டு படிக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரு மனிதன் என்னைக்கு தாய் தகப்பனை வைத்து போற்றி வணங்குகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர் வீட்டை அன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ நேராக போய் பார்க்கல, யூடியூப்பில் பார்த்தேன். அதில் அவர் என்னென்னா சாமி ரூம் வச்சுருக்காரு. அதில் தன்னுடைய தாய் தடம் பதித்திருக்கா, சிமெண்ட்டு போடையில் அந்த தடத்தை அப்படியே எடுத்துகிட்டு அதை வச்சுருக்காரு சாமி ரூமில். அதுக்கடுத்தும் இல்லாமல் அவர் அப்பாவுக்கு நெருப்பூட்டும் போது, கடைசியாக அப்பா இறந்து விடுகிறார்ல, அப்போ நெருப்பூட்டும் போது என்ன செய்கிறாருன்னா, ஒரு நூலகத்துக்கே அவர் மனிதனுக்கு நெருப்பூட்டுறதும் அப்பாவுக்கு நெருப்பூட்டுறது மாதிரி அவருக்கு தெரியல, ஒரு நூலகத்திற்கே நெருப்பூட்டுவதுமாக தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறார் தாய் தகப்பன் மீது. அப்படி ஒரு மனிதன் இருந்தாலே நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு வர முடியும். இப்போ அப்படி தானே வந்துட்டு இருக்காரு. அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்காருங்க. உலகம் சுற்றும் வாலிபனில் உலகம் சுற்றும் பேச்சாளராக திகழ்ந்து வருகிறார் என்றால் மறக்க முடியாது. இன்றைக்கி இருந்துட்டு இருப்பார், நாளைக்கு இப்போ கேட்டோம்னா நான் இப்போ அங்கே இருக்கேன்னு சொல்லிடுவேன், ஃபாரினில் தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதாவது திருக்குறளை நான் எதற்காக சொல்கிறேன், மற்ற விவரங்களை எனக்கு விட்டுங்க, திருக்குறளை போற்றி புகழக்கூடிய ஒரு மனிதர். இதனால் அதான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன். அடுத்து என்னுடைய 7 புத்தகங்கள் எழுதியிருந்தேன்ல, அதில் பாசப்பறவைகள் என்ற ஒரு சிறுகதையும் எழுதியிருக்கேன். பாசப்பறவைகள் என்ற சிறுகதையில் ஒரு 14 சிறுகதைகள் வெவ்வேறு கருத்துக்களாக அற்புதமாக படிக்க இருக்கும். அந்த பாசப்பறவைகள் அவ்வளோ படித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பறவைகளை அந்த இதில் பறவைகளை போட்டிருப்பேன். அந்த மேல் வரிசையில் அதாவது ரேப்பர் ஷீட்டாக போட்டிருப்பேன். அதை பார்த்த உடனே மயங்கிடுவாங்க. அவ்வளோ அருமையாக போட்டிருக்கேன். அந்த உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் அற்புதமாக இருக்கும். அதையும் நான் சொல்கிறது மதுரை புத்தக நிலையம், அடுத்து மதுரை புத்தக நிலையம், இது அண்ணன் KK நகர், அப்புறம் அண்ணா செல்வி புத்தக நிலையம், அம்பிகா கல்லூரிக்கு எதிர்த்தாப்பில் மேலே அம்பிகா கல்லூரிக்கு எதிர்த்தாப்பில் மேலே இருக்குது. அதுலேயும் எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும், வாங்கி படிக்கலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.